அன்பு நண்பர்களே, என் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மிகச்சிறப்பாக சொல்லப்போனால் இன்று இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். கேட்பீங்க, இன்னைக்கு புத்தாண்டா அப்படின்ட்டு. இது ஒரு அரசியல் பிரச்சனை, அதில் நம்ம உள்ளே போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு பெரியாருடைய பிள்ளையை நான் சொல்லப்போனால், என்றைக்குனாலும் நம்ம புத்தாண்டு கொண்டாடலாமே, நமக்குன்னே ஒரு ஆசை இருக்குது, அதனால் இந்த மாதிரி மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு நாளும் தமிழனுக்கு ஒரு புத்தாண்டாக இருக்கலாம், ஒரு புது வழியை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். அந்த வழியில் பார்க்கும் பொழுது இன்று ஒரு புத்தாண்டா நம்ம கொண்டாடலாம், தைப்பொங்கலை கொண்டாடலாம், இன்னும் ஒரு நாளை கூட நம்ம கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஸோ அந்த வழியில் பார்க்கும் பொழுது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா அது இந்த ஒரு வார்த்தை நமக்கு என்னத்தை காமிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் எல்லாம் தமிழர்கள், நாம் சேர்ந்து வாழ வேண்டும், சேர்ந்து இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும், மற்ற இனங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு வார்த்தையை நான் பார்க்கின்றேன். என்னடா இன்றைக்கி திடீர்னு ஒரு காணொளி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? குட்டி அறிமுகம். நான் ஒரு ஆன்மீகவாதி, மதங்கள் பலவற்றை படித்தவன். நான் எல்லா மதத்தையும் சரியாக பார்க்கக்கூடியவன். எந்த மதமும் நம்மை நெறிப்படுத்துவதற்காக சொல்லக்கூடியவைகள். ஆனால் ஒரு மதத்தில் என்னுடைய ஆன்மீகத்தை கண்டுபிடித்தேன். அதில் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் எல்லா மதங்களோடும் சேர்ந்து. ஏனென்றால் ஆன்மீகம் என்பது மதங்களை விட அப்பாற்பட்டது. மதங்கள் வழியை சொல்கின்றன, ஆனால் அந்த ஆன்மீகம் என்பது அதோடைய உள்கனியை நாம் எப்படி சுவைக்கிறோமோ அது மாதிரி. ஸோ அந்த வழியில் நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து இன்று உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். அதே சமயத்தில் எனக்கு பெரியார் ரொம்ப பிடிக்கும், பெரியாருடைய வழி ரொம்ப பிடிக்கும், நம்முடைய முன்னோர்களுடைய வழி பிடிக்கும். நான் 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை விட்டு போயிருந்தாலும், 30 ஆண்டுகளுக்கு மேலே ஐரோப்பா கண்டத்தில் வாழ்ந்திருந்தாலும், எனக்கு தமிழ் மேலேயும் தமிழர் மேலேயும் அவ்வளோ ஒரு பாசம், அவ்வளோ ஒரு பிரியம். ஆக இன்று இது ஒரு தமிழ் புத்தாண்டாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளிலே உங்கள் அனைவரோடும் இந்த காணொளியை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்போது ஒரு ஆராய்ச்சி மாணவன் என்று சொல்லலாம். அதில் பார்க்கும் பொழுது இன்னும் சில வாரங்களில் ஒரு புத்தகம் அறிமுகப்படுத்துகின்றேன். தந்தை பெரியாரும் தமிழ் தேசியமும் என்ற ஒரு தலைப்பில். அது ஆங்கிலத்தில் வருகின்றது. ஏன்னா பெரியாரை பற்றி அதிகமான புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இல்லை. அதனால் பல ஆண்டுகளாக ஹைடல்பர்க் யூனிவர்சிட்டி ஜெர்மனியில் நானே ஆராய்ச்சி செய்த எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன புத்தகமாக நான் வெளியிடுகின்றேன். தந்தை பெரியார் அண்ட் தமிழ் நேஷனலிசம், அதாவது தமிழ் மொழி தேசியமும் தந்தை பெரியாரும் என்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்கின்றேன். மிக விரைவில் நீங்கள் நிச்சயமாக புத்தகத்தை பார்க்க முடியும். இன்று நம்ம கேட்கலாம், என்ன ஒரு ஆன்மீகவாதிங்கிறீங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த பெரியார் அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் ஒத்து போகுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகவாதிக்கு தாராளமாக ஒத்து போகும். ஏனென்றால் பெரியார் என்பவர் நம்முடைய கடந்த அரசியலை அதிகமாக ஆழப்படுத்தியவர். இந்த மனிதகுலம் வாழ வேண்டும், எல்லா மனிதனும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை நிலைப்படுத்தி காட்டிய ஒரு வழிகாட்டி. அந்த வகையில் பார்க்கும் பொழுது எனக்கு பெரியார் அவருடைய கனவு இன்றும் நான் பல நாடுகளில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் நான் இருக்கின்றேன் என்றால் அது எனக்கு உண்மையான ஒரு மகிழ்ச்சி. இன்று இந்த புத்தாண்டு பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது நாம் நினைக்கலாம், என்ன தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா சட்டமன்ற தேர்தல். அதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். இந்த சட்டமன்றம் எப்படி இருக்க போகின்றது என்று அப்படின்ட்டு. ஒரு பக்கத்தில் பெரியாரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளையும் பார்க்கின்றேன். அதே சமயத்தில் மற்ற கட்சிகளையும் பார்க்கின்றேன். இதில் நான் ஒரு ஆன்மீகவாதியாக சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் தமிழர்கள், நாம் எல்லாவற்றிலும் நம்முடைய உரிமைகளை கேட்டு நாம் இந்த இந்திய துணை கண்டத்திலே வாழ வேண்டும் என்பதற்காகவும், நம்முடைய மொழியவும் நம்முடைய எல்லா வகையிலும் வாழ்க்கை நெறிகளையும் நாம் சுதந்திரமாக செய்யக்கூடிய வழியை இந்த அரசியல் நமக்கு செய்ய வேண்டும். அதில் யார் எந்த சாதியை வைத்தோ எந்த மதத்தை வைத்தோ மனிதன் பாதிக்கப்படக்கூடாது என்பது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக நான் பார்க்கின்றேன்.
அதே சமயத்தில் பெரியாரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் மிகச்சிறப்பாக அவர்கள் காண வேண்டிய ஒன்று என்னவென்றால், அவர்கள் நிச்சயமாக பெரியாருடைய வழியை ஆழப்படுத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக. ஆக இந்த ஒரு தமிழ்நாடு நம்முடைய நாடு, நம்முடைய மாநிலம் என்றால், இந்த எல்லாவற்றிலும் நாம் இந்த இந்திய மக்களில் ஒரு முன்மாதிரியான மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் காண வேண்டும். அதனால் அன்பான தமிழ் சகோதரிகளே, இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் ஒரு வகையில். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் அவங்கள தாக்கி கொண்டு பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏதோ புது புது கட்சிகள்லாம் உண்டு நான் இந்த தமிழ்நாட்டை மாதிரி அதை மாற்றப் போகிறேன்னு ஒரு புது வழிக்கு கொண்டு போகிறேன் என்று அவர்கள் பேசும் பொழுது தயவு செய்து நான் பார்க்க வேண்டிய ஒன்று, அவர்கள் எந்த மாதிரியான அரசியலை செய்கிறார்கள். அவர்கள் அடுத்தவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறாங்களா, அடுத்தவங்களை பற்றி அசிங்கமாக பேசுகிறதுக்காக தான் இருக்காங்களா? அது அரசியலாக இருக்க முடியாது. அரசியலாக இருப்பது என்னுடைய கான்செப்ட் என்ன, என்னுடைய வழி என்ன, நான் எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய போகின்றேன் என்று. அது எதையும் கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அரசியலாக நம்ம அப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவர்களை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஆக தமிழ் சமுதாயம் எப்பொழுதும் சேர்ந்திருக்க வேண்டும். பல பெரிய பெரிய முன்னோர்கள் வாழ்ந்த, காட்டி கொடுத்த, திருவள்ளுவர் கொடுத்த ஒரு மறையில் வாழக்கூடிய நாம் எப்பொழுதுமே ஒரு புத்திசாலித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் வாழ்வாக இருந்தாலும் சரி, அதில் எல்லாவற்றிலும் நாம் நல்ல ஒரு புத்தி சிந்தனையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் அன்பான சகோதரிகளே. அதனால் இன்றைக்கி இந்த ஒரு காணொளியில் உங்களோடு சேர்ந்து இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்னவென்று நீங்கள் முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களை பற்றி அதிகமாக நினைக்கின்றேன். நீங்கள் நல்ல ஒரு தலைவனையும் கட்சியும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு நம்புகின்றேன். இதனால் தமிழ் வாழ வேண்டும், தமிழன் வாழ வேண்டும். நாம் மற்ற இனங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு இனமாக வாழ வேண்டும். நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் சரி. அதனால் இன்று இந்த ஒரு புத்தாண்டு நன்னாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். நல்லபடியான ஒரு முடிவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று. நன்றி, வணக்கம்.